ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் என்னோடய ஃப்ரெண்டு கண்ணகியும் எங்கள் ஃப்ரெண்டு சீனியராக இருக்கார் ஜோஸு, அவரோட தங்கச்சி பொண்ணோட கல்யாணத்துக்கு பெங்களூருக்கு போயிருந்தோம். நானும் எங்கேயும் ஃபேமிலியை விட்டுட்டு தனியாக போனதில்லை, கண்ணகியும் எங்கேயுமே தனியாக போனதில்லை. இது 2 பேருமே சேர்ந்து இப்போ தான் டைமாக நாங்கள் தனியாக போகிறோம் வெளியூருக்கு. ரதிமீனா ட்ராவல்ஸில் தான் கண்ணகி புக் பண்ணியிருந்தாங்க எங்கள் 2 பேருக்கும். ஜங்ஷனில் ஆம்னி பஸ்லாம் நிற்கிற இடத்துல தான் வண்டி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு டிக்கெட்டில் டைம் 10:15ன்னு போட்டிருந்தாங்க நைட்டு. ஆனால் வந்தது 11 மணிக்கு. நானும் அவங்களும் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஜங்ஷன் போயிட்டோம். அங்கே 10:15ன்றதுனால நாங்கள் 10 மணிக்கெலாம் போயிட்டு அங்கே உட்கார்றது கூட இடம் இல்லைங்க. ட்ரிப்பு முடித்த பஸ்ஸெல்லாம் அங்கே நிற்கிறனால ஒரு பஸ்லையும் நாங்கள் ஏறி உட்காந்துருந்தோங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பும்போது திருப்பி இறங்கிக்கிட்டோம். பஸ்ஸு வந்தோடனே பஸ்ஸில் ஏறி உட்காந்துருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எடுத்த உடனே படுத்து கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிட்டேன். அவங்களுக்கு தூக்கமே வரல. விடிய காத்தால 4 மணிக்கெல்லாம் பஸ்ஸு ஷார்ப்பாக போய் ரீச் ஆயிடுச்சுங்க கரெக்டான இடத்துல. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் ஸ்லீப்பர் பஸ்ஸில் போகிறேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் ஃப்ரெண்டு ஜோஸும் அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களும் கரெக்டாக எங்களை பிக்கப் பண்ணி ரூமில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டாங்க. ரூம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு ரூமு. நல்லா ஸ்டார் ஹோட்டல் மாதிரி எல்லா கன்வீனியன்ட்டோட நல்லா இருந்துச்சு. எங்கள் ஃப்ரெண்டு இவர் தாங்க ஜோஸு உட்காந்துருக்கார் பாருங்கள். எங்கள் ஃப்ரெண்டு கண்ணகியும் உட்காந்துருக்காங்க. எங்களை ரூமுக்கு ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. ரூமில் ஏசியோட ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. எங்கள் ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க ஜெயராணின்னு, அவங்களும் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கு பக்கத்துலேயே தான் ரூம் கொடுத்துருந்தாங்க. நல்லா கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ரூமுக்கு போனோன்னே நானும் எங்கள் ஃப்ரெண்டும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. விடிய காத்தால நல்ல மழைங்க. அதனால் ரூம்லேயே இருந்துட்டு மழை நின்றுச்சான்னு பார்த்துட்டு மழை விட்டோன்னா கீழே காலையில் டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு போய் பார்த்தோம். கீழே ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டு ஜெயராணி அவங்க ஃபேமிலியும் நாங்களும் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போனோங்க. இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு ஜெயராணி, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க பொண்ணு. 8 மணிக்கெல்லாம் எங்கள் ஃப்ரெண்டு ஜோஸ் வந்துட்டார் டிஃபன் எங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு. அவரே இட்லி, தோசை, பூரி, ஊத்தாப்போன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடவே முடியலங்க. ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ரூமில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே அரட்டங்க சாயந்தரம் வரைக்கும். பெங்களூரில் தாங்க சாயந்தரம் வெட்டிங். அதனால் எல்லாமே தயாராகிட்டோம் கிளம்புறதுக்கு. அங்கேருந்து நாங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஜோஸ் தான் கார் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். காரும் சரியான நேரத்துக்கு வந்துடுச்சு. அங்கே ஏஎம்சி பேலஸ் அப்படின்ற மண்டபத்தில் தாங்க வெட்டிங் நடந்தது. இது ஒரு கிறிஸ்டின் வெட்டிங்கு. எல்லோரும் ஜாலியாக கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டோங்க. அந்த ஹாலில் நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபேமிலிலாம் எங்களை ரிசீவ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. திரு ஆரோக்கியசாமி, திருமதி லீலாவின் மகன் ரஞ்சித் ராகுலுக்கும், இறைவனடி இணைந்த திரு இருதயராஜ் மற்றும் திருமதி ஜெசி அவர்களோட பொண்ணு ஏஞ்சல் ராஜுக்கும், தலைமை மத போதகர் கிருபைநாதன் காலேப் முன்னிலையில் போதகர் செபாஸ்டியன், சாம்சன் சதீஷ் 2 பேருமே அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வச்சாங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க நான் ஒரு கிறிஸ்டியன் பெண்டகாஸ்ட் வெட்டிங்கை நான் பார்க்குறேன் என்னோடய லைஃப்பில். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்ற வெட்டிங்லலாம் கிறிஸ்டினாக இருந்தாலும் தாலி கட்டுவாங்க. இங்கே தாலி கட்ட மாட்டேங்கிறாங்க. பொண்ணோட அப்பாவோ இல்லை குடும்பத்தில் உள்ள பெரியவங்களோ அந்த பொண்ணை மாப்பிள்ளை பையன் கையில் பிடிச்சி தராங்க. அப்புறம் பைபிளை 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. மத போதகர்கள் எல்லாமே 2 பேரையும் என்றைக்குமே இணைந்திருக்கும்படி வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் போய் ரெஜிஸ்டர் அங்கேயே பண்ணுறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு மேரேஜ் கன்ஃபார்ம் ஆன மாதிரி அதுக்கப்புறம் கேக் வெட்டி அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை பொண்ணு 2 பேருமே அவங்களோட சொந்த பந்தங்களுக்கு அந்த கேக்கை ஊட்டுறாங்க. இதுதான் அந்த மணப்பெண்ணோட அண்ணனோட ஃபேமிலி. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பெங்களூர்லேயும் இருக்காங்க. அவங்களும் அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் டின்னர் சாப்பிட போயிட்டோம். சாப்பாடெல்லாம் பஃபே சிஸ்டம் தாங்க. ஆனால் நம்ம மாதிரி போய் எடுத்து போட்டுக்க வேண்டாம். எல்லாம் அங்கே டேபிளுக்கே கொண்டு கொடுத்துருவாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே 10 மணிக்கு கேப் புக் பண்ணி ரூமுக்கு வந்துட்டோங்க.